ஏய் நீயுமாடா அந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. வணக்கம் மக்களே. கொஞ்ச நாள் முன்னாடி என்னோட ஃப்ரெண்ட், அதாவது என் ரூம்மேட், என் பக்கத்து வீட்டில் படுத்துருக்கிறவன், மச்சான் நானும் ஒரு பிரியாணி கடை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் மச்சான் அப்படி சொன்னோடனே ஹானஸ்ட்டாக, டேய் யாரா நீங்களா? பட் இது நல்ல விஷயம் தான், ஏன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது நல்ல விஷயம் தான். ஆனால் இது எத்தனை பேர் பண்ணுறாங்க தெரியுமா? கம்ப்யூட்டர் லைனில் வேலை கிடச்சிருக்கு சார். ஏதோ ஜாவா தெரிஞ்சனால தப்பிச்சேன். புதுசாக பைக் வாங்கியிருக்கேன் சார். அதுக்கு தான் புதுசாக ஒரு கார் வாங்கியிருக்கேன்டா. இந்த பக்கமாக வந்தேன், அதான் உன்னை பார்த்து ஸ்வீட் கொடுக்கலான்னு. வெரி குட் கலக்குங்க சார், கலக்குங்க. பாய்டா. பட் எனிவே ஜோக்ஸ் அப்பார்ட், நான் வந்து இதில் சில்லி சிக்கன் பிரியாணி அண்ட் சிக்கன் பிரியாணி காம்போ வாங்கியிருந்தேன். சில்லி சிக்கன் பிரியாணி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி அது பேசிக்காக வந்து சிக்கன் 65 தான். சிக்கன் 65 கொஞ்சம் சோயா சாஸ், சில்லி சாஸ்லாம் போட்டு கொஞ்சம் சாட்டே பண்ணி கொஞ்சம் சாஃப்டாக அப்படி வச்சு கொடுப்பாங்க. அதை வச்சு கொடுத்தாங்க ஃப்ரெண்டு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா அது வந்து பெருசாக கலர் பொடி எதுவுமே போடலை. அது கரெக்டாக தான் கலர் பொடி எதுவும் போடலை. நல்ல பிளாண்டாக இருந்துச்சு. நல்ல கொஞ்சம் சாஸ் எல்லாம் போட்டு கொஞ்சம் சூடு பண்ணி சாட்டே பண்ணோடனே லைட்டாக கொஞ்சம் சதன்னு இருக்கும் அந்த அதோட அவுட்டர் கவரிங். ஸோ அதனால் அது வந்து சாப்பிட்றதுக்கு செம்ம டேங்கியாக செம்ம சாஃப்டாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த சிக்கனை வந்து இது வந்து நார்மல் பிரியாணி ரைஸ். அந்த சிக்கனை பிரியாணி ரைஸோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது வெறித்தனமாக இருந்துச்சுங்க. நல்ல புதுசாக நல்ல ஃப்ளேவர் நல்லா என்ஹான்ஸ் ஆகி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரியலி லவ் இட். அதுக்கப்புறம் கடைசியில் அந்த கத்திரிக்காய், அந்த சம்பல், அதாவது ரைத்தா, அந்த சிக்கன், இந்த ரைஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது சூப்பராக இருந்துச்சுங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படியே ஊரில் சாப்பிட்ற ஃபீல் அப்படி கிடச்சி. ஐ ரியலி லவ் இட். இது வந்து ஒரு மஸ்ட் ட்ரைங்க, மஸ்ட் ட்ரை. நெக்ஸ்ட் வந்து சிக்கன் பிரியாணி காம்போ. இதில் தான் வந்து 65 குலாப் ஜாமுன், எக் இதெல்லாமே வருமா. ஸோ இதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து கத்திரிக்காய் வரும், 65 அண்ட் தென் 2 சிக்கன் பீஸ், ரைத்தா அண்ட் எக் இதெல்லாமே வரும். அண்ட் ரைஸ் வந்து நார்மலாக முன்னாடி சாப்பிட்டு அதே பிரியாணி ரைஸ் நல்லா சாஃப்டாக நல்லா கரெக்டாக வந்துருந்தது. கரெக்டாக ஃப்ளேவரும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த சிக்கன் லெக் பீஸ் வந்து நல்லா சாஃப்டாக வெந்திருந்தது, நல்லா ப்ராப்பராக வந்துருந்தது, நல்லா குக்காக இருந்தது. நல்லா உள்ளெல்லாம் இது பிளட்லாம் இல்லாமல் நல்லா சூப்பராக குக்காக இருந்துச்சு, நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. அண்ட் கத்திரிக்காய் பற்றி நான் சொல்லி ஆகணுங்க. இந்த கத்திரிக்காய் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஏன்னா அது வந்து கரெக்டான புளிப்பில் இருந்துச்சு. ரொம்ப ஓவர் புளிப்பு இல்லாமல் கரெக்டான புளிப்பில் நல்ல கரெக்டான காரத்தில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிரியாணியோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது வெறித்தனமாக இருந்துச்சுங்க. அண்ட் 65 ரொம்ப நல்லா இருந்துச்சு. சின்ன பீசஸ் தான், பட் நல்ல மசாலா நல்லா போட்டு நல்ல சாஃப்டாக குக்காக இருந்துச்சு. நல்ல செம்ம காரமாக டேங்கியாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. சிக்கன் 65 மஸ்ட் ட்ரைங்க. இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த கடைசியாக இந்த 65, அந்த கத்திரிக்காய், அந்த ரைத்தா, அப்புறம் அந்த பிரியாணி இருக்கிற பீஸு 2 பீஸு, ஒரு சின்ன பிரெஸ்ட் பீஸ், இன்னொரு லெக் பீஸு, அந்த பிரெஸ்ட் பீஸு, அப்புறம் எக்கு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பெரிய பைட்டு போகும்போது இட் வாஸ் ரியலி குடுங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இந்த ஃபுட்டை வந்து. ஏன்னா அப்படி நம்ம ஒரு ஊரில் சாப்பிட்ற ஃபீல் அப்படி கிடச்சிதுங்க. லிட்டரலாக இங்கே கிடைக்கிற ஐட்டம்ஸ்லாம் வாங்கி அப்படி நம்ம ஊரில் சாப்பிட்ற அப்படி ஒரு ஃபீலை கொடுத்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. ரியலி லவ்ட் இட். கடைசியில் தான் வந்தாண்டா விநாயக் மாதேவன்ற மாதிரி குலாப் ஜாமுன். ஐயோ நீங்கள் பார்த்தீங்கன்னா லைட்டாக அது வந்து கொஞ்சம் டிஸ்இன்டெகிரேட் ஆகிருக்கும், உடஞ்சிருக்கும். அதுதாங்க ஹைலைட்டு. அது அப்படி வாயில் போட்டோன்னே அப்படி கரைஞ்சிருச்சுங்க. கரெக்டான இனிப்பில் நல்ல அந்த கார்டமம்லாம் போட்டு, இந்த பட்டை இலக்கெல்லாம் போட்டு கரெக்டாக இருந்துச்சு. அப்படி வாயில் போட்டோன்னே அப்படி கரைஞ்சி ஐயோ வெறித்தனமாக இருந்துச்சுங்க. ஸோ நம்ம சாப்பிட்ட 2 டிஷ்ஷுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஒர்த்தாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா பாய்ஸ் பிரியாணி ஒரு வாட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.